ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையை சொல்லிடலாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சாமி, என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எனக்கு பிடிச்சது கூட என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னுடைய உயிர் மட்டும்தான். இது எப்ப என்னை விட்டு போக போகுதுன்னு தெரியல. இது எனக்கு சொந்தமானதும் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா இதை நான் எப்போதுமே என்கிட்ட பிடிச்சு வச்சுக்க முடியாதுல்ல. மற்றதையாவது என்னுடைய வாழ்க்கையில நான் வச்சுக்கணும்னு நினைச்சா அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இதை என்னால அதுவும் முடியாதுங்க. இப்ப வரைக்கும் என்னுடைய மனசுல தோன்ற விஷயம், இந்த உயிர் எப்ப போகும்? நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி, இந்த உயிர் எப்ப போகும்னு அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்துடனும் துன்பத்துடனும் தான் இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய மனசுல எவ்வளவுதான் காயங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அதை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்கங்க. ஏன்னா அவங்க மத்தவங்ககிட்ட சொல்லி சிம்பத்தியவோ இல்ல மத்தவங்களுடைய அனுபவத்தையோ தேடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இவர்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்பது ரொம்ப கம்மிங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருப்பாங்க, இல்ல உங்களுடைய உறவாக கூட இருப்பாங்க. ஆனா ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே அவங்கள பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் ரொம்ப கம்மியானது. 1% கூட தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே பல நபர்கள் துரோகத்தை பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில துரோகம் அப்படி எல்லாம் விட்டுட்டு இவங்க கூட ரொம்ப ஜகஜமான நட்பா உறவா இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இவங்களை ஏமாத்துனது, இவருடைய மனசை காயப்படுத்தினது, இவங்களுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தினது, அந்த கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு. அவங்க இவங்களை கஷ்டப்படுத்தினே தெரியாத மாதிரி, ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி, ஒரு சகோதரன் மாதிரி மறுபடியும் பழக ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ள அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க கூட அது தோணாதுங்க. இப்படி ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அதுவும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாத்தையும் விடுங்க. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் விடுங்க. இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, முக்கியமா பெற்றவர்கள், இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விஷயங்கள், சகோதர சகோதரிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்னு அதுல கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க. முக்கியமா சொல்லப்போனேன் அப்படின்னா, இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ரிஷபராசிக்காரர்கள். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காதலிக்கிறாங்கன்ற விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய ஒரு சண்டையாகும், பிரச்சனையாகும், தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். அதுவும் இந்த வயசுல இது தெரிய வந்துச்சுன்னா என்னுடைய படிப்பையும் நிப்பாட்டிடுவாங்க, என்னை விட்டு வீட்டு விட்டு அனுப்பவே மாட்டாங்க, என்னை வேலைக்கு போக வச்சிருவாங்க, இப்படின்னு பல குழப்பங்கள்ல இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். தெரிஞ்ச சகோதரனா இருக்கலாம், இல்ல சகோதரியா இருக்கலாம், இல்ல அம்மாக்கோ இல்ல அப்பா யாருக்கும் ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவாங்க அந்த ஒரு நபர். அது எப்படின்னா எல்லோரும் முன்னாடி வச்சும் அசிங்கப்படுத்துற மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. உன்னை நான் இதுக்கு தான் வளர்த்தனா, உனக்கு இதுக்கு தான் நான் அப்படி சோதப்பட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளையும் விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம பேசக்கூடாது, இவங்க விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி மறுநாள் காலையில வந்து இவங்ககிட்ட ரொம்ப சகஜமா பேசுவாங்க. ஏதோ இவங்க தப்பே பண்ணாத மாதிரியும், அதாவது எப்படி சொல்றேன்னா காதலிக்கிறதுன்றது தப்பே கிடையாதுங்க. முக்கியமா சொல்லணும், இவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கூட காதல் பயப்படுறாங்க, இது தப்பு எதுவும் இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட இவங்களை பழி வாங்கணும், இவங்க நல்லா இருக்கக்கூடாது, வீட்டுல இவங்க எப்பவுமே கெட்டவங்களா தெரியணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டு கண்ணீரோட இருக்கணும்ன்றதுக்காக இவங்க பண்ண ஒரு விஷயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசா மனசுக்குள்ள பாதிப்பை கொடுத்துருச்சு. இப்ப வரைக்குமே இது போன்ற பல விஷயங்கள், இது யதார்த்தமா சொன்னது, இது போல நிறைய விஷயங்களை மறுபடியும் பண்றாங்க. யதார்த்தமா சொல்ல போனா இவங்க ஒரு தொழில் தொடங்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ வீட்டுல கொஞ்சம் காசு வாங்கினாங்க. அந்த காசுனால எல்லாத்தையும் போட்டு தொழில் தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு நஷ்டமாயிடுச்சு. ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தெரியும், அந்த நஷ்டத்தை நான் ஈடு கட்டிடுவேன், எப்படியாவது முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன்றது. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட சில குடும்பத்தார்கள் இவங்க கிட்ட வீட்டுல வந்து சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் அவமானப்படுத்த வச்சாங்க, அசிங்கப்படுத்த வச்சாங்க. இப்படியே மாறி 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 இவங்க எல்லாரும் முன்பும் அசிங்கப்படுவது, அவமானப்படுவது, கஷ்டப்படுவதுன்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அசிங்கப்பட்டாச்சு, நீ வாழ்ந்து என்ன செய்ய போறோம்னு தான் இந்த ரிஷபராசனுடைய இப்போ மனசுல இருக்கக்கூடிய விஷயம். எப்போ எனக்கு சாவு வரும், எப்போ எனக்கு வாழ்க்கையில இருந்து நான் போவேன், இப்படின்ற எண்ணங்கள் தான். உண்மையை சொல்ல போனா இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச காலங்கள்ல விடுங்க, இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறுவதோடு, உங்களுடைய துன்பங்கள் நீங்குவதோடு, நீங்க பார்த்த வாழ்க்கையை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனி எல்லாமே இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய போகுது. சரி, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எந்த அளவுக்கு நல்லா நடக்க போகுது, முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போறீர்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசிக்கார அன்பர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே தாங்க இருக்கீங்க. அது என்னன்னா, குடும்பத்தார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நண்பர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், தான் காதலிக்க பொண்ணுகிட்ட, தான் காதலிக்கிற பையன்கிட்ட, தன்னுடைய அண்ணன்கிட்ட, தன்னுடைய தம்பிட்டன்னு நீங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்காக தான் நீங்க ஓடுறீங்க. ஆனா உங்களுக்காக என்னைக்காச்சும் நீங்க ஓடி இருக்கீங்களா? அதை யோசிங்க. இப்போ இன்னிலிருந்து நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில முதல் வெற்றியாக இருக்கும். இதை சொன்னா நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு எனக்கு தெரியுங்க, அது என்னுடைய குடும்பத்தார்கள் நான் நிரூபிக்கணும். நீங்க உங்களுக்கு முதல்ல நிரூபிக்க, அதுக்கப்புறமா
ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிய வரும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய கேரக்டரை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நினைச்சா வச்சு விட்டுருங்க. நீங்க நினைங்க, உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிங்க. அது மற்ற நபர்கள் அனைவருமே புரிஞ்சுப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்ட ஒரு விஷயம், நீங்களும்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிதாகணும். இது கடினமான ஒரு விஷயம் தான். எப்படிங்க நான் நிரூபிக்கிறது? கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது மொத்தமா போச்சுல்ல. நீங்க இனிமே சம்பாதிக்க மாட்டீங்க, வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டீங்க, ஒழுங்கான விஷயத்த செய்ய மாட்டீங்க, தொழில முன்னேற்றம் காமிக்க மாட்டீங்க. முக்கியமா நீங்க வேலைக்கு போனாலும் அதே இடத்துல வேலை பார்க்க மாட்டேங்கன்ற ஒரு சிலமான எண்ணங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இருக்கும். முக்கியமா உங்க மேல தப்பான அபிப்பிராயங்கள் எந்த ஒரு விஷயத்தினால வந்துச்சோ அதை மாற்றுவதற்காக நீங்க குடும்பத்தார்கள்ட்ட சில விஷயங்களை செய்யுங்க. நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கட்டாயம் இருக்குங்க. நிறைய நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? முயற்சி எடுக்க மாட்டாங்க. எல்லாமே போச்சு, இதுக்கு மேல என்ன செய்ய, இதுக்கு மேல தெரிஞ்சா என்ன தெரியல, இவங்களுக்குள்ள வாழ்ந்த அந்த கஷ்டம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த கஷ்டத்தினால இவங்க செய்யணும்ன்ற எண்ணம் கூட வராம போயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை மாத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு எல்லையை தொடரணும்னு நினைச்சாலும் அதை தொட்டுட்டு நீங்க திரும்ப வந்தீங்க. யார் உங்களை தடுக்க நினைச்சாலும் இனி தடுக்க முடியாது. யாராவது உங்ககிட்ட தடுத்து நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கதான் ஏமாந்து போவாங்க. உங்களை இனி யாருமே ஏமாற்றவும் முடியாது. ஏமாத்திட்டு உங்களை ஜெயிச்சுட்டு அவங்க முன்னேறி போகவும் முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள், நோய் உபாதைகள்னால இவங்களுடைய குடும்பத்தார்கள், நெருங்கிய உறவுகள், முக்கியமா கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த பிரிவினைன்றது ஏற்பட்டிருக்கும். நோயினால பிரிவினைன்றது ஏற்பட்டுரும். மற்ற விஷயங்களுக்கு பிரிஞ்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஈகோ, கோவம், வெறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நோயினா அது அருவருப்பு தாங்கன்னு சொல்லணும். ஒருத்தங்க நோயினால படுத்தே கிடக்காங்க, அப்போது ஒருத்தங்க இந்த நோயை பார்த்து விட்டுட்டு போறாங்கன்னா அப்போ உங்களை எந்த அளவுக்கு அருவருப்பா பார்த்துருப்பாங்கன்னு நீங்க நினைச்சு ரொம்ப நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே இழந்தீங்க. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மதிப்பு, மரியாதை, பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே இழந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல நீங்க படுக்கையா இருக்கக்கூடிய நோயிலிருந்து எந்திரிச்சு தைரியமா நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை யாரெல்லாம் தோத்துட்டாங்கன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவர்கள் முன்பு தைரியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க போராடுவீங்க. இதற்கு முன்பு நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம தவிச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். முக்கியமா யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய தைரியத்தை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே உடல் சார்ந்த நோயினுடைய பாதிப்பை பார்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டு இருந்தீங்க போயிட்டு இருக்காம. அப்படிப்பட்ட விஷயத்த தூரமா வைங்க. இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும். தைரியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க போராட ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடங்கின புதுசுல திருமண வாழ்க்கை அமைஞ்சு அந்த ஒரு வாழ்க்கையை தொடங்கின புதுசுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவங்களுடைய பெற்றோர்களே சரி பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இவங்களுடைய காதலும் சரி, அன்பும் சரி, முக்கியமா புரிதல் என்பது இவங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ஆனா சில நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில வராங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கிட்ட ஒண்ணு சொல்றது, அவங்களுடைய மனைவிட்ட ஒண்ணு சொல்றது, அந்த மனைவிட்ட ஒண்ணு சொல்றது, இந்த ரிஷபராசியனுடைய மனைவிட்ட ஒண்ணு சொல்றது, ரிஷபராசிக்காரர்கள் ஒண்ணு இப்படி மாத்தி மாத்தி குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்குறது நிறைய நபர்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன தெரியுமா காரணம்? அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வெக்கமே இல்லாம பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நபர்கள் ரிஷபராசிட்ட வந்து அவங்களுக்கு கோவம் அப்படி வரும். ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுடைய நேரப்போக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா, என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வரும். ஆனாலும் காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷபராசினுடைய மனசுல கோவத்தை வெளிப்படுத்தினாங்க சில நாட்களுக்கு முன்பு. அப்போ இவங்க அவமானப்பட்டாங்க. மற்றவங்களோட முன்பு இவங்க தான் தப்பானவங்கன்னு போல எல்லாரும் முன்னாடியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்களுடைய பேரை அந்த இடத்துல இருந்து மாற்ற முடியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இனி எப்பவுமே கோவப்படக்கூடாதா அப்படின்ற மாதிரி கோபமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தீங்க. இனி உங்களுடைய கோபம் என்பது நியாயமாக இருக்கும். நீங்க கோவப்படுறதை பார்த்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதற்கு முன்பெல்லாம் நீங்க மௌனமா பல விஷயங்களை கடந்து போயிருக்கலாம். அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்க வெளியூர் பயணங்கள் போறது உங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கியமா இதனால் வரைக்குமே வெளிநாட்டுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கலாம். இல்ல இந்த இடத்துல என்னுடைய தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்காது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது வெற்றி பெற ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாம வேடிக்கை மட்டும் பார்த்தாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. உங்களுக்கு என்ன உதவின்னு கேட்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவங்களுடைய மனசை காயப்படுத்துவதோடு இவங்களுடைய பார்வையே இவங்களை எப்பவுமே தப்பானவங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதற்கு மாற்றமே கிடைக்காதா, தீர்வே கிடைக்காதான்னு இவங்களுடைய மனசு படபடுத்துச்சு. பல நாட்கள் வேதனையும் பட்டுச்சு. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமே இல்லையான்னு எவ்வளவு நாட்கள் அழுதுருக்காங்க, கண் கலங்கி இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள். அது எல்லாம் தீர ஆரம்பிக்கும்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பே வரமாட்டேங்குன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, பிள்ளைகள் பின்தங்கியே இருக்காங்க சாமி. நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அதற்கு மாறாகவே செய்றாங்க. நான் இப்படி இருந்தா அவங்க அப்படி இருக்காங்க. நான் அப்படி பண்ணாதன்றா அப்படிதான் பண்ணுவேன்றாங்க. இப்படியே செய்றாங்க சாமி. என்னுடைய வாழ்க்கையை மொத்தமா என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வச்சிருக்கேன். ஆனா என்னுடைய பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்ற போது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் முழுவதுமாக படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தோல்விகளாக இருந்த பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான நேர காலங்களாக இருக்கும். அரசு உத்தியோகம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இனி இதற்கு முன்பு நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காம போயிருந்தாலும் இனி நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வேலைக்கு போலாமா போகலாமான்ற பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அடியோடு நீங்கும். உங்களுடைய கட்டங்கள் எல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்காக இருக்க போகுதுங்க. தைரியமா எதிர்த்து நில்லுங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க காணாத